கரூர் அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கோவில் நிலம் என பெயர் பலகை வைப்பதற்கு அந்த நிலத்தில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வாழ்ந்து வந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். வணக்கம் பிரபாகரன், விவரம். வணக்கம் மேடம். கரூர் மாநகரை ஒட்டி வெண்ணமலையில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. 100 ஆண்டு பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் சுற்றியுள்ள பல 100 ஏக்கரா நிலங்கள் இந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் என கூறி அதனை மீட்கும் நடவடிக்கையில் இந்து அறநிலையத்துறை ஈடுபட்டு வருகிறது. இந்த இடத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டியும் விவசாயம் செய்து வரும் பொதுமக்கள் இவை தங்களுக்கான இடம் என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். மேலும் பலகட்ட போராட்டங்களும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு 5 நாட்களுக்குள் வீடு காலி செய்யும்படி குறிப்பிட்டுள்ளப்பட்டது. இந்நிலையில் இப்பகுதியில் தனியார் பெயரில் இருந்த பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு கோவில் பெயருக்கு மாற்றப்பட்டு செய்யப்பட்டதாக சர்வே எண்கள் உள்ள விவசாயம் காலி நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் என பெயர் பலகை அமைக்கும் பணியினை இந்து சமய அறநிலையத்துறை வருவாய் அதிகாரிகள் ஊழியர்கள் என பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று காலை முதல் இப்பணியில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்பகுதி வாசிகள் கோவில் முன்புறம் திரண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்பொழுது ஒரு விவசாயி நிலத்தில் அறிவிப்பு பலகை வைக்க முற்பட்ட போது அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அதனை பிடுங்கி கிழித்து அப்பொழுது போலீசாருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சம்பூர்ணம் என்ற பெண்மணியை அறநிலையத்துறையின் தாக்கியதாக கீழே தள்ளி 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது அளித்துள்ள மேலும் அரசு பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் செயல் அலுவலர் சுகுணா கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.